அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் வாழ்க்கையில் என்ன சொல்லலாம்னா நாம் எதையாவது இழந்து விட்டோம் என்று சொன்னோம். ஏதோ ஒன்று நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அது என்னவாக இருந்தாலும் சரிதான். அது காரணம் யார் தெரியுமா? சனிதான். சனீஸ்வர பகவான் தான் எல்லா இழப்புகளுக்கும் காரணம், வேற யாரும் கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த இழப்பீடுகளை சந்தித்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பொருளாதாரத்தில் லட்சக்கணக்கில் போயிருக்கும், கோடிக்கணக்கில் என்ன சொல்கிறான்னா இது இந்த வெளிநாட்டில் இருக்கிற சில பிஸ்னஸ்மேன்கள் தமிழர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பொருளாதாரத்தை இழந்துட்டு திரும்ப அதையும் மீண்டும் பிடிக்கணும் எப்படி அப்படிங்கிற ஒரு வழியெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதற்கு நம்ம சில வழிமுறைகளை சொல்லியிருக்கோம். இருப்பினும் என்ன சொல்கிறான்னா, இந்த இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிவாலயம் இருக்கிறது. அந்த சிவாலயத்தை என்ன சொல்கிறான்னா போய் நம்ம என்ன சொல்கிறான்னா பார்க்கணும். அப்போ பார்க்கணும் அப்படின்னா எப்போ பார்க்கணும்? எல்லா மனிதனுமே கோயிலுக்கு போகிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம்தான். அப்போ அந்த சர்வசாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் சிவாலயம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய சிவாலயம் என்ன சொல்கிறான்னா எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். திருக்கொள்ளிக்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். திருக்கொள்ளிக்காடு. அப்போ கொல்லின்னா என்னது? நெருப்பு. அப்போ திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான். திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான் ஒரு கோயில் இருக்குது. நெட்டில் சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்துடும். அப்போ அவர் எப்படி இருக்கிறாருன்னா என்ன சொல்லலாம்னா, சனீஸ்வர பகவான் யாருடைய பார்வையில் இருக்கார் அப்படின்னா, காலபைரவருடைய பார்வையில் இருக்கார். அப்போ காலபைரவர் யார்? சனீஸ்வர பகவானுடைய குரு. அப்போ எல்லா மனிதனும் என்ன சொல்கிறான்னா, ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொல்கிறான்னா இழந்துடுறான். உயிரை இழந்தா இவங்க மீட்டு தர மாட்டாங்க. ஒன்லி உயிரை இழக்காமல் இருப்பதற்கும் ஒரு இன்சிடெண்ட்டு. ஒருத்தர் ரொம்ப என்ன சொல்கிறான்னா அவர் இருந்தே அந்த வீட்டுக்கு ஆகணும், அவர் இல்லைன்னா என்ன சொல்கிறான்னா அந்த வீடு ரொம்ப சங்கடப்பட்டுரும். ஆனால் ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்காரு. அவரை என்ன சொல்கிறான்னா, நம்ம மீட்டு கொண்டு வரணும்னா இழக்க போகிறதையும் என்ன சொல்கிறான்னா இழக்க போகிறத இழக்காமல் இருப்பதற்கும். நீங்கள் இழந்த பிறகு போய் மீட்டு கொண்டு வருவது என்ன சொல்கிறான்னா பொருள். ஒரு பொருள் பயிற்சி திரும்ப அந்த பொருளை சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இழப்பதற்கு முன்னாடியே இழக்கப் போகின்ற தருவாயில் இருக்கின்ற ஒரு உயிரையும் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான் தன்னுடைய குருவாகிய காலபைரவருடைய பார்வையில் இருக்கார். நேருக்கு நேர் இருக்காங்க. அந்த கோவிலுக்கு நீங்கள் எப்போ போகணும்? இழந்ததை மீட்டு கொண்டு வருவதற்கு அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சனி இருக்கின்ற இடத்திற்கு, உங்களுடைய ஜாதகத்தில் சனி இருக்கின்ற இடத்திற்கு
சந்திரன் 1-5-9 வரும்போது, சந்திரன் 1-5-9 வரும்போது நீங்கள் என்ன சொன்னா, அந்த திரிக்கொள்ளிக்காடுக்கு முதல் நாளே போயிடணும். மறுநாள் சனி நின்ற நட்சத்திரத்திற்கு 1-5-9 அப்படின்னு சொல்லி, ஒருத்தருக்கு சனி திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போதும், சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போதும், சதய நட்சத்திரத்தில் சனி வரும்போதும் நீங்கள் போய் வழிபட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இழந்த பொருளை மீட்டலாம். உங்களுடைய ஜாதகத்தில் ஆயுள் கண்டம் இருந்தது என்று சொன்னால், ஆயுள் கண்டம் இருக்கிறது, ஆயுள் கண்டத்திற்குண்டான காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஜோதிடர்கள் என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் பார்த்துருங்க, உங்களுக்கு ஆயுள் கண்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன சொன்னான்னா, நீங்கள் என்ன சொன்னா போய் அப்படின்னு ஒரு ஓரை காட்டுவாங்க ஜோதிடர்கள். கொஞ்சம் ஆயுள் கண்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, சனி நின்ற நட்சத்திரத்திற்கு 1-5-9, அந்த சனி நின்ற நட்சத்திரத்திற்கு அணுஜென்மம், ஜென்மம், அணுஜென்மம், திருஜென்மத்தில் போய் நீங்களோ அல்லது உங்கள் சார்ந்த ஒருவரோ, போக முடியாதவங்க என்ன செய்ய முடியும், உங்களுடைய சார்ந்த மனைவியோ அல்லது குழந்தைகளோ, உங்களுடைய பிளட் ரிலேஷனோ அங்கே போய் உங்கள் பேருக்கு என்ன சொல்கிறாங்களா அர்ச்சனை பண்ணிவிட்டு, அந்த 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 உயிர் இழப்புக்கு மைனஸ் ஆகக்கூடிய இருக்கக்கூடிய நபர் அவருடைய பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அங்கே என்ன நடைமுறை இருக்கிறதோ, அந்த கோயில் என்ன நடைமுறையோ அதை நீங்கள் அங்கே இருக்கிற பூசாரியோ குருக்கள்கிட்டையோ கேட்டு வந்தேன்னு சொன்னான்னா, நடைமுறைப்படுத்தி வந்தீர்கள் என்று சொன்னால் ஆயிலை இழக்காமல் தவிர்த்து கொள்ளலாம். பெரிய 4 கோடி 5 கோடி ஒரு மனுஷன் இழந்துட்டு என்ன சொன்னான்னா, அதை பிடிக்க நினைக்கிற அத்தனை நம்முடைய சக நண்பர்கள் சில பேர் அந்த மாதிரி பொருளாதாரத்தை இழந்து இருக்கிறவங்க. ரெண்டாவது, சனி உபயராசிகளில் இருப்பவர்கள், சனி உபயராசியில் இருப்பவர்கள், சனி லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 இருப்பவர்கள், சனி கடகத்தில் இருப்பவர்கள், திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு உங்களுடைய ஜாதகத்தில் சனி நின்ற நட்சத்திரத்திற்கு 1-5-9 சந்திரன் வரும்போது நீங்கள் சென்று வந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்கனவே அடி வாங்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த நான் சொன்ன இதில் லக்கணத்துக்கு 1, 4, 7, 10. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, உபயத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள், கடகத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள், வருடம் 2 முறையாவது உங்களுடைய சனீஸ்வர பகவான் என்ற நட்சத்திரத்திற்கு 1-5-9 சந்திரன் வரும்போது நீங்கள் சென்று வழிபாடு செய்து உங்களுடைய பெயருக்கு ஒரு அர்ச்சனை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால், குருவின் பார்வையில் இருக்கிற சனி என்ன செய்வார், அவருடைய குருவின் பார்வை, காலபைரவருடைய பார்வையில் இருக்கிற சனி உங்களுக்கு துன்பத்தை தரமாட்டார். இது உறுதி. ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா, இந்த இழந்ததை மீட்பதற்கும் இழக்கப் போகின்ற உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த கோவில் என்ன சொல்கிறான்னா, மிக 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 சிறந்தது. இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கின்ற போராட்டம் கண்டிப்பாக நீங்கும். இது என்ன சொல்கிறான்னா, ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த பதிவு என்ன சொல்கிறான்னா, ரொம்ப நாளாக போடணுங்கிற ஆசை. அப்போ இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு. அதனால் இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய சிவாலயம், உயிர் பொருள்
போக போகிற உயிர், போன பொருள், இது ரெண்டுக்குமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த திருக்கொள்ளிக்காடு ஸ்தலம் உங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாகவும், ஏன்னா வந்து ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வந்து யாரிடம் இருக்கிறது? அவருடைய குரு சொன்னால் கேட்டுருவாங்க. அப்போ அங்கே காலபைரவரும் சனீஸ்வரனும் எதிரெதிரே இருக்கின்ற ஒரு ஸ்தல அமைப்பாக இருக்கிறது. இதை சென்று போய் வந்து என்ன சொன்னாலும் அந்த கர்ம ஜாதகத்தில் இருக்கிறவங்களே, கர்ம ஜாதகம் விஸ்வகர்ம ஜாதகத்தில் இருக்கிறவங்க போய் நல்லா வந்து நீட்டாக வந்து என்ன சொன்னோன்னா, உங்களுடைய சனி நின்ற இடத்திற்கு 1-5-9 வந்து சந்திரன் வரும்போது நீங்கள் வந்து சென்று வழிபாடு செய்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக என்ன சொன்னான்னா வந்து இழந்ததை மீட்டு கொடுக்கும் ஒரு அற்புதமான திருக்கொள்ளிக்காடு ஸ்தலம் என்று அறியப்படுகிறது. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நெட்டில் போனீங்கன்னா வந்து சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். பார்த்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய இழந்ததை மீட்டுக்கொள்ளுங்கள். ஒரு உயிர் சார்ந்த கண்டங்கள் இருக்கின்றவர்களும், சனி வந்து என்ன சொன்னா லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 இருப்பவர்களும், சனி வந்து என்ன சொன்னா உபயராசியில் இருப்பவர்களும், சனி கடகத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த கோவில் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். போய் வந்த 3 மாதத்திலே வந்து பெரிய மாற்றங்களை கொடுக்க வல்லது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.